அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது புரட்டாசி மாதம் பூர நட்சத்திரத்தன்று விரதம் இருந்தால் கெட்டிமேள சப்தம் கேட்கும், குழந்தை வரம் கிடைக்கும் என்பதை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்த பூர நட்சத்திரமானது சிம்ம ராசியில் 13 டிகிரி 20 நிமிடங்களில் இருந்து 26 டிகிரி 40 நிமிடங்கள் வரை பரவி இருக்கும் நட்சத்திரம் பூர நட்சத்திரம் என்று அழைக்கப்படுகிறது. அண்டத்தில் இது 11வது நட்சத்திரமாக பார்க்கப்படுகிறது. இந்த பூர நட்சத்திரம் மனுஷ கணமாகும். ரோகிணி, பரணி, திருவாதிரை, உத்திரடம், பூராடம், பூரம், உத்திரட்டாதம் இந்த 9 நட்சத்திரங்களுள் மனுஷ கண நட்சத்திரங்களாக பார்க்கப்படுகிறது. பூர நட்சத்திரக்காரர்கள் திருமணத்திற்காகவும் பிள்ளை பேருக்காகவும் சில பரிகாரங்களை செய்யலாம். அவற்றில் முக்கியமாக சுக்கிர சாந்தி ஹோமம், லக்ஷ்மி ஹோமம் மற்றும் சூரிய சாந்தி பூஜை செய்ய வேண்டும். அடுத்ததாக சூரிய மந்திரத்தை தினமும் கேட்க வேண்டும். இந்த சுக்கிர மந்திரத்தையும் தினமும் கேட்க வேண்டும். அடுத்ததாக மகாலட்சுமியின் மந்திரத்தையும் தினமும் கேட்க வேண்டும். இந்த புரட்டாசி மாத பூர நட்சத்திரமானது இதயத்தை குறிக்கும். இந்த பூர நட்சத்திரக்காரர்களுக்கு உணவுத்துறையான ஹோட்டல் நடத்துவது, அழகு சாதன பொருட்களை விற்பனை செய்வது போன்ற தொழில்களை இவர்கள் செய்தால் இவர்களுக்கு மிகப்பெரிய லாபம் ஏற்படும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் எல்லா குறைகளுக்கும் இந்த புரட்டாசி மாதத்தில் வரும் பூர நட்சத்திரத்தில் இறைவனை வழிபட்டால் நிச்சயம் உங்களுக்கு கஷ்டங்களை நிவர்த்தி கிடைக்கும். மனித வாழ்க்கையில் உள்ள எல்லா குறைகளுக்கும் இந்த புரட்டாசி மாதத்தில் வரும் பூர நட்சத்திரத்தில் நீங்கள் இறைவனை வழிபட்டால் உங்களுடைய கஷ்டங்கள் விரைவில் நிறைவேற்றும் வல்லமை கொண்டது. இந்த புரட்டாசி மாத பூர நட்சத்திரத்திற்கு இந்த வல்லமை உள்ளது. இந்த புரட்டாசி மாத பூர திருவிழா வைணவ கோவில்களிலும் மட்டுமின்றி சைவ கோவில்களிலும் வெகு சிறப்பாக கொண்டாடப்படும் ஒரு விழாவாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக பெண்களுக்கு கேட்ட வரங்களை தரக்கூடிய தெய்வமாக ஆண்டாள் அம்பாள் இருக்கிறார்கள். இந்த பெண்கள் வெற்றிக்காக இந்த நாட்களில் வழிபடுவது புனிதமாகும். புரட்டாசி மாதம் இந்து மக்களின் மிக முக்கிய வழிபாடு முறைகளில் கடைபிடிப்பதில் ஆண்டாள் அவதரித்தது இந்த பூர நட்சத்திரத்தில்தான். மகாலட்சுமியின் அம்சம் பொருந்திய நாளாகும். 12 ஆழ்வார்களில் ஒருவராகவும் போற்றப்படும் ஆண்டாள் அவர்கள் மிக சிறப்பாக இன்றைய நாட்கள் இவர்கள் போற்றி பாராட்டப்படுகிறார்கள். இந்த பூர நாளில் ஆண்டாள் அம்மனுக்கு குங்குமம், பொட்டு, வளையல் போன்றவற்றை வாங்கி கொடுத்து அவரை வணங்கி வந்தால் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பூர நட்சத்திரம் என்பது ஆன்மீக சாஸ்திரத்தில் மிகவும் சிறப்பு முக்கிய இந்த பூர நட்சத்திரம் வாய்ந்தவையாக பார்க்கப்படுகிறது. இந்த பூரத்தில் நீங்கள் அதிகாலையில் எழுந்து நன்றாக குளித்து முடித்துவிட்டு ஆண்டாள் அம்பாளை வீட்டிற்கு அழைத்து வழிபடுவது சிறப்பானதாக பார்க்கப்படுகிறது. இன்றைய நாட்களில் பூஜை அறையில் உள்ள பரமுள் பெருமாள் மற்றும் புரட்டாசி மாதம் பூர நட்சத்திரத்தில் ஆடி மாதத்தில் மார்கழி மாதத்தில் போலவே புரட்டாசி மாதத்திலும் முறையே இந்த இறைவனை வழிபடுவது தெய்வீக வழிபாட்டிற்கு உரிய மாதமாகவும் பார்க்கப்படுகிறது. ஆண்டாளின் திருவுருவப் படத்திற்கு மலர்களான தாமரை மலர்கள், கற்கண்டு சாதம் மற்றும் போன்றவற்றை நைவேத்தியமாக படைத்து வழிபட வேண்டும். இந்த புரட்டாசி மாத நாளில் ஆண்டாளைப் போலவே நமக்கு நல்ல அருள் பெருமாள் அவர்களும் கொடுப்பார்கள். இந்த புரட்டாசி மாத பூர நட்சத்திரத்தில் ஆண்டாள் அம்மனுக்கு துளசி இலைகளால் அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும். வீட்டில் பூஜை அறையில் ஆண்டாளின் தாமரை பூக்கோளம் இட்டு அதில் ஆண்டாளின் படம் வரைந்து அதில் நீங்கள் வழிபடலாம். வீட்டில் ஆண்டாள் படம் இல்லாதவர்கள் மகாலட்சுமி இருக்கும் திருப்பதி பெருமாள் படத்தை வைத்து நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது சாலச் சிறந்ததாகும். இந்த புரட்டாசி மாதம் பூர நட்சத்திரம் அம்பிகைக்கு மிக உயர்ந்த நாளாகும். இந்த நல்ல நாளில்தான் இந்த பூர நட்சத்திரத்தில்தான் ஆண்டாள் அம்சங்கள் அவதரித்ததாக கூறப்படுகிறது. புரட்டாசி பூரம் விரதம் இருந்து அம்மனை தரிசிப்பதால் திருமண வரம் கிடைக்கும் மற்றும் அம்மனுக்கு வளையல் வாங்கி கொடுத்தால் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் எளிதில் கிடைக்கும் என்பது ஐதீகமாக பார்க்கப்படுகிறது. இந்த புரட்டாசி மாதத்தில் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை போன்ற கிழமைகளில் நீங்கள் அம்பாளை வழிபட எல்லா நலன்களும் அவர்கள் உங்களுக்கு கொடுப்பார்கள். இந்த பூர நட்சத்திரம் சூரிய பகவானின் தாயாக விளங்குகிறார்கள். புரட்டாசி மாத பூர நட்சத்திரம் பெரும்பாலும் அம்பாளுக்கு மிக முக்கியம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த நாளில்தான்
முன்னோர்களும் சித்தர்களும் தங்களுடைய தவத்தை தொடங்குவதாக புராணங்கள் தெரிவிக்கின்றன. இந்த புரட்டாசி மாத பூர நட்சத்திரத்தில் ஆண்டாள் ஆலயத்திற்கு சென்று ஆண்டாளையும் பெருமாளையும் மனதார வழிபட்டு வந்தால் திருமணமாகாத பெண்களுக்கு திருமணம் ஆகும். இந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரனின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும். இந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அருமையாக பேசவும் இனிமையாக பாடலும் பாடுவார்கள். இந்த பூர நட்சத்திரத்தில் சுக்கிர பகவானின் ஆதிக்கம் கொண்ட நட்சத்திரமாகும். சுக்கிர பகவான் தெய்வமாக ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் அவர்கள் திகழ்கிறார்கள். இந்த ஆண்டாள் அவர்கள் ரங்கநாதரை நேசித்து மனதார சுவாசித்து அவரையே திருமணம் செய்து கொண்டார்கள். அதாவது ஆண்டாள் அம்பாளுக்கு காதல் கைகூடவும் மனதிற்கு பிடித்த நபரை கைப்பிடிக்கவும் சுக்கிர பகவானின் அருள் கிடைத்தது. ஜாதகத்தில் சுக்கிர பகவானின் அருள் இருந்தால் மட்டுமே கணவன் மனைவி மகிழ்ச்சியுடன் ஒற்றுமையுடன் வாழ்வார்கள். அடுத்ததாக கணவன் ஒற்றுமைக்கும் மற்றும் தாம்பத்திய வாழ்க்கைக்கும் காரணம் இந்த சுக்கிர பகவான் அவர்களே. புரட்டாசி மாதத்தில் வரும் பூர நட்சத்திரத்தில் நீங்கள் விரதம் இருந்து சுக்கிர பகவானை வணங்குவதன் மூலம் உங்களுக்கு திருமண வரம் கிடைக்கும் மற்றும் குழந்தை பேரும் கிடைக்கும் என்று நம் முன்னோர்கள் கூறுவார்கள். அடுத்ததாக பிறந்த கணவன் மனைவியிடையே ஒற்றுமை சேர உங்களுக்கு கடவுள் தோஷம் மற்றும் திருமண தம்பதியர் அவர்களிடம் கருத்து வேறுபாடு காரணமாக அவர்கள் பிரிந்து இருந்தால் தம்பதிகள் மற்றும் தொழில் புரட்சியால் பிரிந்த நபர்களுக்கு இவர்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த புரட்டாசி மாத பூர நாளில் ஆண்டாளையும் பெருமாளையும் இந்த தம்பதியர்கள் ஒற்றுமையுடன் நண்பர்களும் வணங்க வேண்டும். இவ்வாறு நீங்கள் வணங்கி வந்தால் உங்களுடைய திருமண தடைகள் நீங்கி உங்களுக்கு நல்ல திருமண வாழ்க்கை அமையும். அடுத்ததாக குழந்தை பேரும் கிடைக்கும். குறிப்பாக திருமணஞ்சேரி கோவிலுக்கு சென்று அங்கு உள்ள சுந்தரேஸ்வரருக்கு மாலை அணிவித்து சுக்கிர பகவானையும் நீங்கள் வணங்கி வந்தால் உங்களுக்கு நல்ல திருமண வாழ்க்கை அமையும். இந்த பூர நட்சத்திரத்திற்கு சாதகமற்ற நட்சத்திரங்களாக பார்க்கப்படுவது அனுசம், சுவாதி, அஸ்தம், புரட்டாதி, மீன ராசி, ரேவதி மீன ராசி மற்றும் உத்திரட்டாதி பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். குறிப்பாக இந்த நட்சத்திரத்தில் வரும் இந்த நிகழ்வை நீங்கள் தவிர்த்து விட வேண்டும். பொதுவாக பூர நட்சத்திரக்காரர்களுக்கு சனி ராகு காலங்களில் சந்திரன் பொதுவாக பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இவை அனைத்தையும் நல்ல பலன்களை கொடுக்காது. அவர்கள் அனைவரும் நாங்கள் மேலே கூறியுள்ள இந்த பரிகார பூஜை முறைகளை செய்ய வேண்டும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். சப்ஸ்கிரைப் செய்த நல்ல உள்ளங்களுக்கு இந்த தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.